ஸ்ரீமதே ராமானுஜன். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம அபாவத்தை அறியறோம் இல்லையா? அபாவத்தை எப்படி அறியறோம்? அபாவத்தை அறியும் பொழுது என்ன பிரமாணம்? நம்ம 4 பிரமாணங்கள் பார்த்தோம். பிரத்யக்ஷம் சுவாமி. பிரத்யக்ஷம் தான் அபாவத்தை அறியறதுக்கு பிரமாணம். பிரத்யக்ஷம்னா இப்போதைக்கு சிம்பிளா கண் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோ. எல்லாமே ஐம்புலங்களும் பிரத்யக்ஷம் தான். எல்லா இந்திரியங்களும் மனசும் கூட நம்ம சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது. இப்போ கண்ணு நினைச்சு கண்ணை கொண்டுதான் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம உடமின்மை அபாவத்தை தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷம்னாலே என்ன வேணும்? பிரத்யக்ஷம் எப்படி ஏற்படும்ன்றதை பார்த்தோம். பிரத்யக்ஷ ஞானம் எப்படி ஏற்படும்ன்றது பார்த்தோம். இந்த பொருளுக்கும் இந்திரியத்துக்கும் சயோகம் இருக்கணும் சுவாமி. அந்த பொருளுக்கும் இந்திரியத்துக்கும் சயோகம்னு இல்ல, சன்னிகர்ஷம். அந்த சன்னிகர்ஷம் ஆகும்னா நம்ம குடத்தை அறியும் பொழுது என்ன சன்னிகர்ஷம் இருக்குன்னா சயோகம் தான். அந்த சன்னிகர்ஷம்னா சம்பந்தம், தொடர்பு. குடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சயோகம்ன்றது சன்னிகர்ஷமாக இருக்கு. அதனுடைய ரூபம், நிறத்தை அறியும் பொழுது என்ன சன்னிகர்ஷம்? கண்ணுக்கும் அந்த அர்த்தத்துக்கும் விஷயம் ரூபம், நிறம்ன்றத விஷயம். என்ன சன்னிகர்ஷம்? அப்போ சமவாயம். வெறும் சமவாயம் மட்டும் கிடையாது, சயோகம், அதுக்கப்புறம் சமவாயம். சயோகம் கண்ணுக்கும் அந்த பானைக்கும். இந்த பானையில சமவாய சம்பந்தத்தோட அந்த ரூபம், நிறம் இருக்கு. ஆகையினால கண்ணுக்கும் இந்த நிறத்துக்கும் என்ன சம்பந்தம்? சயோகம், சமவாயம் ரெண்டும் சேர்ந்து சம்பந்தமாக இருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சன்னிகர்ஷம் அப்படின்றது ரூபத்தை கிரகிக்கும் பொழுது என்ன சன்னிகர்ஷம்? சயோகம் கூட்டல் சமவாயம். யாருக்கு அந்த கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறாரு. சரி, இப்ப நம்ம கண்ணாலதான் நம்ம அபாவத்தை அறியறோம். குடம் இல்லை அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? கண்ணை திறந்துதான் சொல்ல முடியும் குடம் இல்லை அப்படின்னு. அப்போ கண்ணுக்கும் விஷயம் என்ன? இங்க எதை கிரகிக்கிறோம்? எந்த பதார்த்தத்தை கிரகிக்கிறோம்? 7 பதார்த்தங்களை எதை பத்தி இப்போ நம்ம அறிவு ஏற்பட்டிருக்கு நமக்கு? குடமில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன தெரிஞ்சுன்னு சொல்றார்? அபாவத்தை பத்தி சொல்ற. அப்ப அபாவத்தை தெரிஞ்சுன்னு சொல்றார். அப்ப அபாவத்தை எப்படி கிரகிச்சிருக்கார்? கண்ணால கிரகிச்சிருக்கார். அபாவம் அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ கண்ணோட ஒரு தொடர்பு சொல்லி ஆகணும். இதுதான் நம்ம போன வகுப்புல கடைசியில பார்த்தோம். என்ன தொடர்பு? அபாவத்துக்கும் கண்ணுக்கும் என்ன தொடர்பு? கோபாலன் சாமி. அந்த இடத்துக்கும் இந்த குடமின்மைக்கும் தொடர்பு. மேடையில குடம்னாக்கா அந்த இடத்துல குடமின்மை அதோட தொடர்பு. கரெக்ட். அந்த இடத்துக்கும் இந்த தரை, இந்த இடத்துக்கும் குடமின்மைக்கும் தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு இருந்தது? இந்த இடத்துக்கும் குடமின்மைக்கும் என்ன தொடர்பு இருந்தது? பிரத்யக்ஷம். அபாவம் இல்ல, பிரத்யக்ஷ தொடர்பு. ரங்கராஜன் சுவாமி. கண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் சயோகம் சம்பந்தம். அந்த இடத்துல குடமின்மை ஒரு விசேஷணமா இருக்கு. அதுக்கும் அந்த இடத்துக்கும் விசேஷணத்துக்கும் சமவாய சம்பந்தம். அப்படி சமவாய சம்பந்தம் கிடையாது, விசேஷணமே தான் சம்பந்தம். அந்த குடத்துல சமவாய சம்பந்தத்தோட நிறம் இருக்கு இல்லையா? அதே போல இந்த தரை எப்படி இருக்கு அப்படின்னா குடம் இல்லாத ஒரு தரையா இருக்கு. அப்ப விசேஷமா இவ்வளவுதான் சம்பந்தம். அதுக்கு இது விசேஷணமா இருக்கு. அந்த தரைக்கு குடமின்மைன்றது விசேஷணமாக இருக்கு. பட் இந்த விசேஷத்துக்கும் விசேஷணத்துக்கும் நடுவுல சமவாய சம்பந்தம்னு ஒண்ணு வரலையா? தேவை கிடையாது, இங்க கிடையாது. அது கொஞ்சம் ஒரு இந்த நையாயிகனுடைய இது கொஞ்சம் மற்ற இடத்துல என்ன ஆகுது? இந்த குடம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றோம்? நீளமாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க நீல நிறத்துக்கும் குடத்துக்கும் சமவாயம் அப்படின்ற சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதே யோசிக்கிறது ரொம்ப சரியான யோசனை தான். சோ அதே போல இங்கேயும் என்ன ஆகுது? இந்த தரை எப்படி இருக்கு அப்படின்னு குடம் இல்லாத தரையா இருக்கு. அப்போ குடமின்மை இது எதுக்கு விசேஷனம்? தரைக்கு விசேஷனம். நம்ம நேச்சுரலா நமக்கு அடுத்தது என்ன தோணும்? அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணுமே. அது நம்ம என்ன சம்பந்தம் பார்த்திருக்கோம்? சமவாயம் அப்படின்னா சம்பந்தம் பார்த்திருக்கோம். சோ கரெக்டான தாட் ப்ராசஸ் தான், இப்படிதான். ஆனா என்னன்னா நையாயிகன் இங்க சமவாயம் அப்படின்றத ஒத்துக்கல. அது ஏன் ஒத்துக்கல அப்படின்றத இப்போ ரொம்ப டீப்பா போக வேண்டாம். சொரூப சம்பந்தம் அப்படின்றது இருக்கு.
சோ அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அதனால இப்போ அது போக வேண்டாம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தரைக்கு விசேஷணமாக என்ன இருக்கு? தரைக்கு எது விசேஷனம்? குடமின்மை. குடமின்மை தான் விசேஷனம். அப்போ கண்ணுக்கும் குடமின்மைக்கும் என்ன தொடர்பு? கண்ணுக்கும் அந்த தரைக்கும் சையோகம். அதுல விசேஷணமாக குடமின்மை இருக்கு. அப்போ கண்ணுக்கும் குடமின்மைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சயோகம் கூட்டல் விசேஷணம். சரியா? இப்போ இந்த ரீதியில இப்ப யோசிச்சு பாருங்க. சயோகம் கூட்டல் விசேஷணம் அப்படின்ற ஒரு சம்பந்தமோ, அதே போல சயோகம் கூட்டல் விசேஷமும் ஒரு சம்பந்தமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? நம்ம யோசனையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். விசேஷம் அப்படின்றது எப்படி சேர்க்கலாம்? சரி, கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன், நானே சொல்றேன் என்னன்னு. விசேஷம்ன்றது கொஞ்சம் அடியேன் க்ஷமிக்கணும். அடியேன் விசேஷம் விசேஷம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரி, கரெக்ட். அதனால அது வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட், நானே சொல்லிடுறேன் என்ன நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ தரை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்? குடமில்லாத தரையா இருக்கு. இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இப்போ எதை டிஸ்கிரைப் பண்றோம்? தரையை டிஸ்கிரைப் பண்றோம். தரை எப்படிப்பட்டது? குடமில்லாத தரையா இருக்கு. இங்க விசேஷனம் வந்து குடமின்மை. எதை டிஸ்கிரைப் பண்றது? அது தரைய. சோ தரைன்றது விசேஷம். சரியா? மற்றொரு விதமா சொல்றேன்னு, சைலன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. சைலன்ஸ்னா என்னது? சைலன்ஸ்னா வந்து ஒரு அபாவம்னு சொல்லலாமா? சப்தத்தோட அபாவம் சொல்லலாம். சப்தத்தினுடைய அபாவம். சைலன்ஸ் அப்படின்னா சப்தத்தினுடைய அபாவம். இப்படி வச்சுக்கோமே. இந்த அங்கத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ் ரொம்ப ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். இந்த அங்கத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ், சரியா? இந்த சத்திரத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ், இந்த சத்திரத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ் அப்படின்னு இப்ப 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த அங்கத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ், அங்கம் சரிதானே? அங்கம்ன்றது வந்து நான் மேடை மாதிரி டிராமா எல்லாம் போடுறேன் இல்லையா, நாட்டியம், அதுக்கு அங்கம் தான் பேருன்னு நினைக்கிறேன். இந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ் ரங்கமா? அரங்கம் சொல்லலாம். அரங்கம் சொல்லலாம். அரங்கம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ், இந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ். இப்போ என்ன விசேஷம்? இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ் என்ன விசேஷமா தோன்றது? அது விசேஷமா தோன்றது. விசேஷனம் வந்து சுவாமி சத்தம் இல்லாம இருக்கிறது விசேஷனம். விசேஷம் வந்து அந்த அரங்கம். இல்லை, அப்படி கிடையாது. நம்ம சொல்றது இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு, பின் ட்ராப்பா இருக்கு. இந்த சைலன்ஸ் அந்த சத்திரத்துலயும் சைலண்டா தான் இருந்தது. ஆனா அந்த சத்திரத்துல இருந்த சைலன்ஸை காட்டிலும் இந்த சைலன்ஸ் இன்னும் பின் ட்ராப்பா இருக்கு. இப்ப நம்ம எதை டிஸ்கிரைப் பண்றோம்? சைலன்ஸ் டிஸ்கிரைப் பண்றோம். எந்த சைலன்ஸ்? எந்த சைலன்ஸ்னா அரங்கத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ். எதுல இருந்து நம்ம வியாவிருத்தி பண்றோம்? சத்திரத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ். அப்ப சைலன்ஸ் என்ன சைலன்ஸ் அப்படின்னா சத்திரத்தில் இருக்கும் சைலன்ஸ், அரங்கத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ். இப்ப நம்ம சைலன்ஸ் என்னன்னு பார்த்தோம்? சப்த அபாவம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அபாவமே இந்த இடத்துல எப்படிப்பட்டதாக இருக்கு? விசேஷமாக இருக்கு. கொஞ்சம் இது ஆழமானது, ஆனா மனசுல வாங்கிடும். இப்ப புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? அபாவம்ன்றது வந்து இங்க விசேஷமாக இருக்கு. ஏன்னா சைலன்ஸ்ன்றது ஒரு விதமான அபாவம் இல்லையா? சோ எங்க இருக்கக்கூடிய அபாவம்? அரங்கத்தில் இருக்கக்கூடிய அபாவம், சத்திரத்தில் இருக்கக்கூடிய அபாவம். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமா? என்ன ரெஃபரன்ஸ்? ஹாலு சத்திரம் அப்படின்னு 2 ரெஃபரன்ஸ் இருந்தாதான் பின் ட்ராப் சைலன்ஸ் அது விசேஷமா ஆக முடியுமா? அது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த உதாரணத்துல இது வந்து திஸ் இஸ் மோர் பின் ட்ராப் தன் தட் அப்படின்றதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அது கரெக்ட் தான். ஆனா என்னுடைய தாத்பரியம் அதுல இல்லை.
அந்த சத்திரத்துல இருக்கக்கூடிய சைலன்ஸ், அது ஐசோலேட்டடாவே எடுத்துக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட். சத்திரத்துல இருக்கும் சைலன்ஸ், இந்த வாக்கியத்துல எது நம்ம வந்து விசேஷமா எடுத்துக்கலாம், விசேஷமா எடுத்துக்கலாம். நீளமான குடம் அப்படின்றதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது. எது டிஸ்கிரிப்டர், இது வந்து என்ன விசேஷம் எது அப்படின்றதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது. குடம் எப்படி இருக்கு? நீளமான குடமாக இருக்கு. அதே மாதிரி சத்திரத்தில் இருக்கும் சைலன்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன தோணும் நமக்கு அப்படின்னா, இது இந்த சைலன்ஸ் எங்க இருக்கக்கூடியது? இது சத்திரத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு. சத்திரம் வந்து விசேஷணமாகவும் அந்த சப்தாபாவம் அது வந்து விசேஷமாகவும் இருக்கும். சரியா? இப்போ இதே போல வேற ஏதாவது நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன். சைலன்ஸ் ஒரு விதமான அபாவம், குடமின்மையை வச்சுட்டே சொல்லலாமா? சோ எங்கேயாவது நமக்கு வந்து இந்த அபாவமே வந்து நமக்கு விசேஷமாக இருக்கும். இங்க இருக்க வாயுல ரூப அபாவம் சொல்லலாமா சுவாமி? சொல்லாமே. இப்ப பாப்போமே. இப்ப வாயில இருக்கக்கூடிய ரூபாபாவம் இப்படி பாப்போமே. சரி, இப்ப ரூபாபாவம், ரூபமின்மை எங்க இருக்கக்கூடிய ரூபமின்மை? வாயில இருக்கக்கூடிய ரூபமின்மை. காலத்துக்கு ரூபம் கிடையாது. அதே போல பரமாத்மா, ஜீவாத்மா இவைகளுக்கு ரூபம் கிடையாது. இப்ப பரமாத்மாவில் இருக்கக்கூடிய ரூபமின்மை, ஜீவாத்மாவிடத்தில் இருக்கக்கூடிய ரூபமின்மை. இப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? எங்க இருக்கக்கூடிய ரூபமின்மை அப்படின்னும் பொழுது அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன வருது அப்படின்னா, பரமாத்மா, ஜீவாத்மா வரார்கள். அதே போல காலம், வாயு. இப்போ வாயுல இருக்கக்கூடிய ரூபமின்மை அப்படின்னு சொல்லும் பொழுது வாயு வந்து விசேஷணமாக இருக்கு. எங்க இருக்கக்கூடிய ரூபமின்மையின் பொழுதுதான் நம்ம வாயு வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக கொண்டு வரோம். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அபாவமானது விசேஷமாக ஆகுது. இந்த விசேஷணமும் குணமும் வேற வேற இல்லையா? ஆமா, அதாவது குணம் அப்படின்னா கண்டிப்பா விசேஷமாக இருந்தே ஆகணும். இப்படி வச்சுப்போம். சோ எதெல்லாம் குணமோ அது கண்டிப்பா விசேஷனம் தான். ஆனா விசேஷமா இருந்தா அது கண்டிப்பா குணமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம பார்த்தா இப்போ சரி, ஒரு உதாரணம் வச்சு பார்ப்போம். தண்டி புருஷா, ஒரு புருஷன் இருக்கான், அவன் தடியை பிடிச்சுட்டு இருக்கான். சரி, அந்த புருஷன் எப்படின்னு டிஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த தடி பயன்படுறதா? தண்டமானது பயன்படுறது. தண்டம் குணம் கிடையாது, அது ஒரு திரவியம் தான். அதனால விசேஷமா இருக்கணும் அப்படின்னா உடனே குணமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி, இப்ப நம்மளோட இதுக்கு வருவோமே. அப்ப சஞ்யோகம் கூட்டல் விசேஷம் அப்படின்ற சம்பந்தம் இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அபாவத்தை கிரகிக்கும் பொழுது சஞ்யோகம் கூட்டல் விசேஷம்ன்றது சம்பந்தம்? நம்ம வந்து இந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய சைலன்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம காதுக்கும் அந்த சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரி, சத்திரம் சொன்னா அந்த ஆகாசம் சமமாய் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதை விட்டுட்டோம். இப்ப நம்ம அந்த குடமின்மையை எடுத்துக்கோமே. இந்த தரையில குடம் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த அறையில் இருக்கக்கூடிய குடமின்மை. ஆக்சுவலா அவ்வளவு கிளியரா இருக்காது அந்த எக்ஸாம்பிள், இருந்தாலும் அந்த சம்பந்தத்தை புரியறதுக்காக இந்த அறையில் இருக்கக்கூடிய குடமின்மை. பக்கத்துல வந்து அங்கேயும் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் இல்லை. ஆனா எப்படி வச்சுக்கோமே, சில இடத்த பார்த்த உடனே இது ரொம்ப வெறிச்சோடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெறிச்சோடியா, அதான் சரியான சப்தமா? வெறிச்சோடி அப்படின்னு கேள்விப்படுறோம். அது என்ன கொச்சை எதோடைய ஸ்லாங்க தெரியல, மருவி வந்திருக்கு தெரியல. வெறிச்சொடின்னு அப்படின்ற கண்டிப்பா சப்தம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வெறிச்சோடியா இருக்கு அப்படின்னு, அந்த வெறிச்சோடின்றது என்ன காட்டுறது? அது ஒரு விதமான ஒரு ஆப்சன்ஸ் தானே காட்டுறது. எதுவுமே எந்த பொருளுமே இல்லை அப்படின்ற ஒரு ஆப்சன்ஸ் காட்டுறது இல்லையா? ஆகையினால இந்த சிட்டி வந்து ரொம்ப வெறிச்சோடியா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு வெறிச்சோடி தன்மை, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெறிச்சோடி தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த வெறிச்சோடி தன்மையில தான் நமக்கு வந்து தாத்பரியம் இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா இந்த சிட்டியில இருக்கக்கூடியது. இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி வெறிச்சோடி தன்மை ஆஃப் அனதர் சிட்டி. சொல்றது புரியுறதா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து விசேஷன்றதை கொஞ்சம் மாத்துறோம். அந்த அபாவத்தை நம்ம விசேஷமாக ஆக்குறோம். நான் சொன்ன கடைசி எக்ஸாம்பிள் இது கூட எனக்கு சரி ஒருவேளை ரொம்ப புரிய வைக்கிற எக்ஸாம்பிளா எனக்கு தோணல.
இல்லாட்டி புரிஞ்சதுன்னா இதை அனுவாதம் பண்றதோ, இல்லாட்டி இந்த லைன்ல திங்க் பண்ணி இது போல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். சுவாமி புரியல. ஏன் சுவாமி வெரிச்சுவலியான இருக்கிற சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த சிட்டிங்கிறது விசேஷமாகாதா? வெறிச்சோடியான சிட்டின்னு சொன்னா சிட்டி வந்து விசேஷமா ஆயிடும். இந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு வெறிச்சோடி தன்மை இதை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நகரத்துல என்ன சொல்லுவாரு, there is no life in the city அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு. சரி சுவாமி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அபாவத்தை விசேஷமா வைக்க சொல்றீங்களா? அப்ப இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை இது அந்த நகரத்துல இருக்கிற வெறிச்சோடி தன்மையை காட்டிலும் இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ எதை டிஸ்கிரைப் பண்றோம்? அந்த நகரத்துல இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மையை காட்டிலும் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை அதிகம். அப்ப வெறிச்சோடி தன்மை வந்து விசேஷமாயிடும், நகரத்தில் இருக்கக்கூடிய நகரம் வந்து விசேஷமாயிடுறது இல்லையா? சரியா? இப்போ இதை எடுத்துக்கோமே. வெறிச்சோடி தன்மை அப்படின்றத நம்ம என்ன பார்க்கணும்? ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள். சரியா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கண்ணால திறந்து பார்த்தது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இங்க ஜனங்களே இல்லை அப்படின்றது. அப்படியே ஏதாவது கேள்வி இருக்கா அனுகோபால் சாமி? அந்த கிளாரிட்டி வரல அவன் அடிய, அந்த கிளாரிட்டி இன்னும் வரல. அந்த விசேஷனம் பர்ஃபெக்ட் கிளாரிட்டி இன்னும் மைண்ட்ல வரல. கொஞ்சம் ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர்ட்வைன் ஆன மாதிரி இருக்கு அது. ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு, ரெண்டு பொருளுக்கு ரெண்டு சிட்டிக்கு இப்படி ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் அது பேரலா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணும் ஏதோ இன்டர்ட்வைன் ஆன மாதிரி இருக்கு அது. சரி, அப்போ ஐசோலேஷன் எடுத்துக்கோங்க. இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை அப்படின்னு தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோம். இந்த நகரத்துல இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை. சோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம முக்கியமா எதை பத்தி சொல்றோம்? தாற்பயம் எதை பத்தின? இந்த வெறிச்சோடி தன்மையில தான் நம்மளுடைய தாற்பயம் இருக்கு இல்லையா? அந்த வெறிச்சோடி தன்மையானது எப்படிப்பட்டது? இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை. இது கொஞ்சம் ஒரு இந்த ரெக்கார்டிங் 2-3 தடவை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சாஸ்திரன்றது வந்து சட்டுன்னு புரியாது. போற அந்த வேவ் லென்த் என்ன அப்படின்றது வந்து சட்டு புரியாது. சில இடத்துல நம்ம வந்து அந்த அபாவம் அதை வந்து நம்ம இதுவா ஆக்கிடுறோம், விசேஷமாக ஆக்கிடுறோம். வாட் இஸ் பீயிங் டிஸ்கிரைப்ட் அதுதான் வந்து விசேஷம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து விசேஷனம். அது வந்து நீங்க இந்த வெறிச்சொடி தன்மை இந்த எக்ஸாம்பிள்லாம் கொஞ்சம் ஆப்டா இருந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். இப்ப நீங்க 10 பேர் தானே இருக்கோம். ரகான சுவாமி இல்ல சுவாமி, இதுல வந்து அந்த இப்ப முதல்ல இந்த விசேஷணத்தை நம்ம முதல்ல கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து விசேஷத்தை கிரகிச்சுக்கிறோமா? நகரத்தில் இருக்கக்கூடிய வெறிச்சோடி தன்மை தான் விசேஷம், நகரம் வந்து விசேஷனம். சோ நம்ம இத கிரகிக்கும் போது முதல்ல வந்து விசேஷணத்தை கிரகிச்சுக்கிறோம், நகரத்தை கிரகிச்சுக்கிறோம், அதுல இருக்கிற வெறிச்சோடி தன்மையை கிரகிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் வந்து சயோகம், அதே மாதிரி சயோகம் உருவாருது. செகண்ட் தான் எனக்கு புரியல, அது ரிவர்ஸ் இருக்கு. அதுல முன்னாடி வந்து விசேஷத்துல இருந்து விசேஷனம் போனோம், இப்ப வந்து விசேஷணத்துல இருந்து விசேஷம் போறோம். அவ்வளவுதான், கரெக்ட், அவ்வளவுதானே. முன்னாடி என்னாச்சு, நம்ம தரை கிட்ட போனோம். முதல்ல கண்ணுக்கும் தரைக்கும் கான்டாக்ட் இருந்தது. சோ தரைக்கு அந்த அபாவம் என்னவாக இருந்தது? விசேஷமாக இருந்தது இல்லையா? இப்ப நம்ம கண்ணுக்கும் நகரத்துக்கும் கான்டாக்ட் இருக்கு. அந்த நகரமானது இப்போ என்ன ஆகுது? அந்த நகரத்துக்கு அந்த வெறிச்சொடி தன்மையானது எப்படி இருக்கு? விசேஷமாக இருக்கு. இவ்வளவுதான். கண்ணுக்கும் அந்த இதுக்கும் கான்டாக்ட், அந்த திரவியத்துக்கும் கான்டாக்ட். அந்த திரவியத்துக்கு அந்த அபாவமானது விசேஷமா இருக்கா, விசேஷமா இருக்கா? புரியுறதா? இப்போ அந்த நகரத்தில் வெறிச்சோடி இருக்குன்னா அது ஒரு விசேஷமா ஏன் இருக்கக்கூடாது? அது ஒரு அபாவம் தானே. யாருமே இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உண்மை, அது இன்மைய சொல்றது. சோ சிட்டில ஒண்ணுமே இல்லைன்னு போது அது ஒரு விசேஷமா, அதோட அபாவமா, அதே விசேஷம் அந்த ரேஞ்சுக்கு அப்படி போகுது. கரெக்ட். அது என்ன தாற்பயம்னா,
நம்மளுடைய மைண்ட் வந்து ரெண்டு விதமாவும் பெர்சீவ் பண்ணும், அவ்வளவுதான். இப்போ எல்லா நேரத்திலையும் இந்த நகரத்தை பார்த்து இந்த நகரம் ஏன் இப்படி வெறிச்சோடியா இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் பெர்சீவ் பண்ணும் பொழுது அப்போ நகரமானது விசேஷமா இருக்கு, அதுக்கு அந்த வெறிச்சோடி தன்மையானது விசேஷணமாக இருக்கு. நம்ம மைண்ட் வந்து இப்ப நகரத்தை பெர்சீவ் பண்றது, இந்த நகரம் ஜனங்களே இல்லாமல் இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஜனம் இல்லாத ஒரு தன்மை அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம பல ஜனம் இல்லாத தன்மையை பத்தி நம்ம அங்கங்க பார்த்திருக்கோம். ஒரு 10 நகரத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 10 நகரம் இல்ல 10 ஏதோ ஒரு பாலைவனம் ஏதோ அந்த மாதிரி அங்கங்க நம்ம போயிருக்கோம், 10 கிராமத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஜனமில்லாத தன்மை அப்படி பெர்சீவ் பண்ணிருக்கோம். தி ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள் அது ஒரு தத்துவமா இல்லையா? தத்துவம் தானே, ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள்ன்றது ஒரு தத்துவம் தானே. அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அங்கங்க பெர்சீவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இங்கேயும் ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள், அத இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள்ல நோக்கமாக வச்சுட்டு, சரி இப்படி இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஒரு ஸ்கேல் வேணுமா விசேஷணத்துக்கு? ஒரு ஸ்கேல், ஹை ஸ்கேல் இருந்தா விசேஷணம் ஆயிடும், லோ ஸ்கேல் இருந்தா வெறும் விசேஷமா ஆயிடும். இல்ல, இது ஸ்கேலே கிடையாது, இது வந்து ஒரு பைனரி தான். ஸ்கேலே கிடையாது, ஒரு பைனரி தான். விசேஷமா விசேஷமா அவ்வளவுதான். நம்ம நம்மளுடைய மைண்ட்ல எதை முக்கியமாக பெர்சீவ் பண்றோம். இப்போ இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன், நீளமான குடம். ஸோ இந்த நீளமான குடம் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து என்ன தெரிஞ்சது, நீளமான குடம் அப்படின்ற இடத்துல குடம் தான் வந்து விசேஷம் அப்படின்றது யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இப்ப நீளமான குடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த நீளம் அப்படின்ற நிறம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு தாராளமா கொள்ளலாம் இல்லையா? சோ நீளமான குடம் அப்படின்னு சொல்ல உடனே இதான் நம்ம ஜென்மாதிதி கிரகத்துல பார்த்திருக்கோம். வியாவர்த்தகம் விசேஷம் அப்படின்றத வந்து வியாவர்த்தகமாக இருக்கும், மற்றதை காட்டிலும் பிரிச்சு கொடுக்கும், மற்ற குடத்தை காட்டிலும் இதை பிரிச்சு கொடுக்கும். நீளமான அப்படின்றது பிரிச்சு கொடுக்கறது இல்லையா? ஆக விசேஷம் அப்படின்னாலே பிரிச்சு கொடுக்கிற தன்மை அது கொண்டதாக இருக்கு. இப்போ நம்ம இந்த கிராம எக்ஸாம்பிள் வருவோமே, நம்ம 10 கிராமங்கள், அங்க வந்து 10 விதமான ஜனமின்மையை பார்த்திருக்கோம். இந்த வெறிச்சொடி தன்மை அப்படின்றது ஜன அபாவம், ஜனங்களே கிடையாது, சரியா? அப்போ இந்த ஜன அபாவம் அப்படின்றது 10 டிஃப்ரெண்ட் தத்துவங்களும், எப்படி 10 டிஃப்ரெண்ட் குடங்கள் இருக்கோ 10 டிஃப்ரெண்ட் தத்துவங்கள் இல்லையா? ஜனம் அபாவம் அப்படின்னு 10 டிஃப்ரெண்ட் ஜனம் அபாவம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ஜன அபாவத்தை ரெஃபர் பண்றோம்? இந்த லெஃப்ட் சைடு வந்தோம்னா நம்ம 10 குடத்தை பார்த்திருக்கோம். ஸோ என்ன குடத்தை நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னும் பொழுது நமக்கு எது ஹெல்ப் பண்றது? அந்த நீளம் அப்படின்ற குணம் ஹெல்ப் பண்றதா? நீளமான குடம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 10 இந்த காலம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு நம்ம போறோம் இல்லையா? அந்த நீளம் அப்படின்னு ஆட்ரிபியூட் ஃபிக்ஸ் பண்ண உடனே கரெக்டா அதுக்கு போயிடுறோம். அதே போலதான் நம்ம 10 கிராமத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 ஜனமின்மையை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு ஜனமின்மையை ரெஃபர் பண்ணணும். இப்போ ரெஃபர் பண்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அந்த கிராமத்துல நான் பார்த்த ஜனமின்மை, இந்த கிராமத்துல நான் பார்த்த ஜனமின்மை. அப்ப இந்த ஜனமின்மைய 10 ஜனமின்மையில இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இப்ப நமக்கு எது பயன்படுறது? அந்த கிராமம் பயன்படுறதா? இது வந்து நான் பீகார்ல பார்த்த ஜனமின்மை, இது வந்து நான் சத்தீஸ்கர்ல பார்த்த ஜனமின்மை, அப்படி அந்த மாநிலம் ஏதோ ஒரு ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்றதா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப யோசிப்போம், அப்ப விசேஷம் என்னவாக இருக்கு? ஜனமின்மை அப்படின்றது அந்த அபாவம் வந்து விசேஷமாக இருக்கு. எது விசேஷணமாக இருக்கு? அந்த இடங்கள் தானே விசேஷணமாக இருக்கு. ஸ்ரீதரன் சுவாமி புரியுறது. ஆனா இப்ப வந்து தேவரி சொல்லும் போது இந்த ஒரு கம்பேரிசன் பண்ணும் போது இது புரிஞ்சுடுறது, தேவரி சொல்றது இது விசேஷம் அது விசேஷம் மாறுறதுன்னு. பட் தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போது அது கொஞ்சம் சிரமமா இருக்கு புரியறதுக்கு. இப்போ இந்த 10 ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போது புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சு ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம்? இந்த மிதிலா நகரத்துல இருக்கக்கூடிய ஜனமின்மை அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே, மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனமின்மை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தனியா அனலைஸ் பண்ணி பாருங்க, ஐசோலேஷன்ல அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்லயே மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனமின்மை, இதுல எது விசேஷமா தோன்றது? இது மிதிலா நகரம்ன்றது விசேஷம்னு சொல்லவே முடியாது. ஜனம் இல்லாததாக மிதிலா நகரம் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய தாத்பரியம் வந்து எங்க
மைண்ட் வந்து மிதிலா நகரத்தை பர்சீவ் பண்ணிருக்கு முக்கியமாக. அந்த மிதிலா நகரம் எப்படிப்படுதுன்னா ஜனம் இல்லாததாக இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ சொல்லும் பொழுது எப்படி இருக்கு, மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனமின்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் என்ன பர்சீவ் பண்ணிருக்காங்க. பர்சீவ் பண்ணதானே நம்ம பேசுறோம், அதானே இந்த தார்க்கிகனுடைய தாட் ப்ராசஸ். அப்ப நம்ம பர்சீவ் பண்ணதை பேசும்பொழுது மிதிலா நகரத்தில் இருக்கும் ஜனமின்மை அப்படின்ற பொழுது ஜனமின்மை தான் அங்க விசேஷம். சரியா? வேணுகோபாலன் சாமி கோபாலன் சாமி 2 பேரும் கேட்டிருக்காங்க. ஜனமின்மை விசேஷம், மிதிலா நகரம் விசேஷனம், அப்படித்தானே? என்னது? ஜனமின்மை விசேஷம், மிதிலா நகரம் விசேஷனம். அவ்வளவுதான். ஜனமின்மை விசேஷம், மிதிலா நகரம் விசேஷனம். அவ்வளவுதான். கோபாலன் சாமி மேல ஒரு நகரங்களை சொல்லும் போது மேல 2 நகரங்கள்னு சொல்லும் போது ஒன்றுக்கு மேல சொல்றோம் நாம. அப்போ விசேஷம் மாறுமா? 2 நகரங்கள்ல விசேஷம் மாறுமாங்க. 2 நகரங்களும் விரிச்சோடி இருக்கு. அப்போ அந்த அபாவம்ன்றது விசேஷணமாக மாறி இல்ல அப்படி இல்ல. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இப்போதைக்கு இந்த டாபிக் அப்படியே நிறுத்திடுவோம். எனக்கு என்னன்னு தோணுதுன்னா ஒரு தடவை மறுபடியும் எல்லாரும் இதை கேளுங்க. இந்த விசேஷம் அப்படின்ற டாபிக் ஒரு தடவை கேளுங்க, நல்லா டைஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது விசேஷம் அப்படின்றது எனக்கு ஏதோ எல்லாருமே எல்லாம் புரிஞ்சுருக்கீங்க அப்படிதான் தோன்றது. இப்போ இந்த கேள்வி கூட இந்த 2 நகரம் அப்படின்றது கூட ரிலேட்டடா தான் இருக்கு. ஆனா ஒரு மறுபடியும் இந்த வீடியோ கேட்டாச்சுன்னா நமக்கு இன்னும் அது ஒரு நல்ல டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல்லா விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் இதை வந்து அடுத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த விசேஷம் இது அப்புறம் வந்து இந்த காரணத்தை பத்தி பொதுவாக அந்த பதில் என்ன இருந்ததுன்னா, அந்த காரணம் அப்படின்னு சொல்றது வந்து ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம் வந்து காரணமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு. அதுல அநேகமா எல்லா பதிலும் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஞானத்தையும் வந்து அந்த கர்த்தாவோடய சேர்த்துடணுமே. குயவன் அப்படின்றவன் ஞானத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஞானத்தையும் கர்த்தாவோடய சேர்த்துடணுமே. இதுதான் சரியான தாட் ப்ராசஸ். ஏன்னா நம்ம சாஸ்திர யுனித்வாதிகளுக்கு அப்படிதான் பார்த்துருக்கோம். இப்போ கர்த்தா அப்படின்னாலே என்ன அர்த்தம், அந்த அறிவை கொண்டவன் அப்படின்றது தான். ஆனா இந்த கேள்வியில எனக்கு இன்னொரு சட்டில் அம்சம் ஒண்ணு தோணிச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஞானம் வேணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து நம்ம குயவன் அக்செப்ட் பண்ணிட்டோம். அதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. குயவன் கண்டிப்பா காரணம் தான். நியத்த பூர்வபரித்தியாக குயவன் இருக்கான். குயவன் நாம என்ன மீன் பண்றோம்? குயவன் அப்படின்னா செய்யக்கூடியவன். ஜென்ரலா அப்படிதான, ஒரு பொருள் இருக்குன்னா செய்யறதுக்கு எவனாவது வேண்டாமா, அவ்வளவுதான் அர்த்தம். செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்றதுதான். இப்போ ஞானம் இல்லாம செய்ய முடியாது, அப்போ ஞானம் அதுல அடக்கம் தானே அப்படின்றது இது பதில். சரியா? இதை கூட கொஞ்சம் நம்ம உள்ள ஆராய்ந்து பார்த்தோம்னா இப்படி யோசிச்சு பார்ப்போமே. ஒரு ஞானம் இருக்கு, ஞானம் இருந்தா மட்டும் போறோமா? போறாது. அவன் கை காலெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அவன் பண்ண தெரியும், இந்த சாமர்த்தியம் இருக்கு. அது மட்டும் போறாது. கடைசியில் என்ன வேணும் அப்படின்னா அவன் கையில அசைக்கணும். இதுதான் நமக்கு வேண்டிய அந்த குடம் ஏற்படுறதுக்கு உண்மையாக அந்த முயற்சி. நம்ம 24 குணங்கள்ல ஞானம்ன்றது ஒரு குணம் பார்த்திருக்கோம், புத்தி அப்படின்னு ஒரு குணம் பார்த்திருக்கோம், கிருத்திகி அப்படின்னு ஒரு குணம் பார்த்திருக்கோம், இச்சா கிருத்திகி அப்படின்னு மற்ற குணங்களும் பார்த்திருப்போம். ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள். கிருத்திகி அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். முயற்சி இருந்தால் என்ன ஆகும்னா உடம்ப வந்து அசைக்க போறான். அதுக்கு மேல ஆக ஞானம் இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு இச்சையும் வேணும். இச்சை இருந்தால் தான் அவன் பண்ண போறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அதுக்கப்புறம் அவன் முயற்சி செய்வான். ஸோ இப்போ இந்த ஞானத்தினால முயற்சி ஏற்படுறது, முயற்சியால குடமானது ஏற்படுறது. அப்போ முயற்சி வேணும் அப்படின்னு சொன்னாலே போதுமே. இந்த முயற்சி ஞானத்தினால்தான் வந்தது அப்படின்றது இருக்கட்டும், முயற்சி இருந்தா போதும், இப்போ கரெக்டா இருந்தா போதும் அப்படின்னு இந்த கேள்வியை பார்க்கலாம். இதுக்கு பேரலா ஒண்ணு சொல்றேன். இப்போ குயவன் பண்றான் இல்லையா, குயவன் எப்படி அவன் உலகத்துல வந்திருப்பான்? அவனுடைய அப்பா இருக்கிறதுனால தானே. இதுதான் குலால பித்தா அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ குலாலன் இருக்கான் அப்படின்னா குலால பித்தா இருந்தா தான் குலாலன் இருக்க முடியும். இப்ப இந்த குடத்துக்கு குலாலன் காரணம் போல குலால பித்தாவும் காரணமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி வரும்பொழுதுதான் இதுதான் நம்ம அந்த அந்யதா சித்தம் அப்படின்றது ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. இந்த குலால பித்தா அவன் எதுக்காக பயன்படுறான்? குலாலனை ஏற்படுத்துறதுக்காக பயன்படுறான். சோ அதுவே போதுமே. அதுக்கப்புறம் குலாலனே மேற்கொண்டு அவன் பார்த்துப்பான் இல்லையா, குடத்தை பண்றதுக்கு குலாலன் போதுமே அப்படின்னு.
சோ அந்த ரீதியில பார்த்தோம்னா ஞானம் இருக்கு. ஞானம் இருந்து என்ன பண்றது? அந்த ஆத்மாவுக்கு முயற்சி வருது, இதை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி வருது. இப்ப ஞானம் முயற்சி ஏற்படுத்துறது. முயற்சி தானே குடம் பண்றதுக்கு வேணும். இப்போ குடத்துக்கு காரணம் முயற்சி, அதுக்கு பின்னாடி ஞானம் இருக்கு இப்படின்னு ஒரு யோசிக்கலாம். இதுவும் நையாயிக்க மதத்துல அக்செப்டபிள் அப்படின்னு தான் தோன்றது. ஞானத்தினால முயற்சி, முயற்சினால குடம் அப்படின்னு. இது முன்னூறு இந்த காலத்துல எல்லாமே ஆட்டோமேட்டடா, இந்த காலத்துல எல்லா ப்ராசஸும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இப்போ குடம் வேண்டதுக்கு என்ன அங்க உண்மையா என்ன வேண்டியிருக்கு? அங்க வந்து அந்த ஹியூமன் என்ன ஆக்டிவிட்டி அதை ரெப்ளிகேட் பண்றதுக்கு மிஷின் வச்சிருக்க போறான் இல்லையா? ஸோ கடைசியில் என்ன வேண்டியிருக்கு அவங்க குடம் பண்றதுக்கு? அந்த ஆக்ஷன்ஸ் தான் வேண்டியிருக்கு. அந்த ஆக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அந்த ஆக்ஷன் நம்ம ஏற்படுத்துறோம். ஹியூமன் விஷயத்துல அவனோட ஞானத்தினால அந்த ஆக்ஷன் வருது. ஸோ கரெக்டான கடைசியில் என்ன பண்றதுக்கு ஒருத்தன் அந்த செயல், அந்த முயற்சி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் முயற்சி, முயற்சினால இந்த குடம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம ஞானத்தை வந்து அன்னிதா சித்தமா ஆக்கிடலாம். ஆனா ஞானமும் அங்க இன்வால்வ் அப்படின்னு சொல்றவருக்கு என்ன தாற்பயம்னா, இந்த ஞான முயற்சின்றது ரொம்ப அப்படி எப்படி சொல்றது, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு பிரிக்க முடியாது. ரெண்டுத்தையும் ஒரு ஒரு ஹார்டா ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப ஞானத்தையும் இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஞானமானது குயவன் இடத்துல இன்டெகிரேட் ஆயிருக்கு, மொத்தமாக தான் காரணம் அப்படின்னு இந்த மாதிரி யோசிக்கலாம். இந்த அடியேன் சுவாமி. அப்போ அடியேன் ஞானம் அப்படின்றது நாலேஜ் பிளஸ் புத்தி, அறிவு பிளஸ் புத்தி. அந்த புத்தின்றது அந்த காரியக்கா புத்தின்னு நீங்க சொன்னேன். சோ அந்த ரேஞ்சில ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமா? ஞானம் ஹியர் பாட்டர்ஸ் கேஸ்ல வந்து அவனோட அறிவு, அதாவது நாலேஜ் ஆர் ஸ்கில், பிளஸ் அவனுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை, அந்த கை ஆக்ஷன் அது பண்றதுக்கு வேண்டிய காரியக்கா புத்தி. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஞானம்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டோம்னா அப்ப ஞானத்தையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிடுறோம் காரணத்துக்குள்ள. எல்லாத்தையும் சேர்த்துதான் ஞானம் அப்படின்னு எடுத்தோம்னா ஞானத்தை இன்டெகிரேட் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஞானம் அப்புறம் காரிதா புத்தி அப்படின்றது வந்து ஆக்சுவலா இது எனக்கு நான் அதை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புத்தி, அதுவே முயற்சி கிடையாது. செய்ய வேண்டும்ன்ற புத்தி ஏற்பட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செயல் ஈடுபடுறோம் இல்லையா, எஃபர்ட் தான் முயற்சின்றது. ஸோ எஃபர்ட்ன்றது வேற, காரிதா புத்தின்றது கிட்டத்தட்ட இச்சை தான். அது நான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் நமக்கு எஃபர்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது இந்த காரிதா புத்தி நல்லா ஞாபகம் இருக்கீங்க, அது விஞ்ஞாசாதிகாரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அங்க இந்த காரிதா புத்தி அப்படின்றது ஒன்னே போதுமான இருந்தது. அதை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணேன் விரும்புறதுனால அந்த காரிதா புத்தி அப்படின்றது மட்டும் சொல்லியிருந்தேன். மேற்கொண்டு எஃபர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிருத்திகி அப்படின்னு நம்ம இங்க ஒன்று பாக்குறோம் இல்லையா, ஆத்ம குணத்துல இந்த 24 குணங்கள்ல ஒண்ணு கிருத்திகி அப்படின்னு. அதனால நம்ம ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னிதா சித்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். சேர்த்துதான் பார்க்கணும் அப்படின்றதுல ஞானத்தையும் மொத்த இன்டெகிரேட் பண்ணி மொத்தமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ரெண்டு இதோட போதும். நம்ம இன்னைக்கு அனுமானத்தை பத்தி பார்ப்போம். இப்போ அனுமானம் அப்படின்றது வந்து என்னது? அனுமானம்ன்றது ஞானமா? அனுமானம்ன்றது ஞானம் அப்படின்னு சொன்னா இது சரியான ஸ்டேட்மெண்டா? இது சரியான ஸ்டேட்மெண்ட். அனுமானம்ன்றது ஞானம், அது கருவி. கருவி, அது கருவி. அனுமிதின்றது ஞானம், சரியா? அனுமிதி அப்படின்றது ஞானம். அனுமிதி ஆகிற ஞானத்துக்கு கருவியாக இருக்கக்கூடியது அனுமானம் அப்படின்றது. நானே கொஞ்சம் இங்க அனுமானத்துக்கு காரணம் அப்படின்னு போட்டேன். சரி, அதை மாத்தி வச்சுக்கோங்க, காஸ் ஆஃப் அனுமித்தின்னு பண்ணி வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த அனுமானம் அப்படின்றதே அது லிட்டு பிரத்தியம் வந்து பாவே லிட்டு அப்படின்னு சொன்னா அதே ஞானம் அப்படின்னு ஆக்குவா. அது ஜஸ்ட் ஒரு இதுவான தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அனுமானம் அப்படின்ற சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்லு அனுமிதியையும் காட்டும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப அனுமிதினா என்ன? அனுமிதின்ற ஒரு ஞானம் இல்லையா? அனுமிதின்றது என்ன? மலையில் நெருப்பு இருக்கு, இது ஞானமா இல்லையா? புதுசா தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, மலையில் நெருப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த எரிமலை கூட நம்ம போய் பார்க்கலையே, உள்ள போய் பார்க்கலையே, வாழ்க்கைக்குள்ள போய் நம்ம பார்க்கல, அவன் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமே. அப்ப இது சரியான அறிவு தான். இந்த அறிவுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஆராயப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அனுமதிக்கு காரணம் என்னன்னா பராமர்சம் அப்படின்ற ஒரு ஞானம் தான் காரணம்.
அனுமிதிக்கு பராமர்சம் அப்படின்றது காரணம். அது என்ன ஞானம்? பராமர்சம்ன்றது என்ன ஞானம் அப்படின்னா, நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில் உள்ளது. இதான் அந்த பராமர்சம் அப்படின்ற ஞானம். நம்ம அந்த எரிமலையை பார்க்கிறோம், அதனுடைய முகட்டுல வந்து புகை இருக்கு. நம்ம கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? புகை, மலை மேல புகை இருக்கு அப்படின்றது தெரியாது. அந்த புகையானது எப்படிப்பட்டது? நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்ற ஒரு தன்மை அந்த புகைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அப்போ நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையின் மேலே இருக்கு. இது கண்ணால பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோமா? இதுல என்ன அம்சம் கண்ணால பார்த்திருக்கோம் அப்படின்னா புகை, மலை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னா முன்னாடி வேற ஏதோ விதத்துல நம்ம கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு எப்படின்னா ஒரு பராமர்சம் ஏற்படுறது. என்ன பராமர்சம்? நெருப்பை விட்டு பிரியாத புகையானது மலையின் மேலே இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அடுத்த க்ஷணம் நமக்கு வந்து மலையில நெருப்பு இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு ஞானம் ஏற்படும். இப்ப எவ்வளவு ஆராய்ச்சி வச்சிருக்கோம். நமக்கு யாரா இருந்தாலும், யார் ஒரு பாமரனா இருந்தா கூட புகைய பார்த்த உடனே உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஞானம் ஏற்படும். ஆனா ஏன் இந்த ஞானம் ஏற்படுறது அப்படின்னு அனலைஸ் பண்றதுதான் இந்த சாஸ்திரம். ஆக அங்க பராமர்சம் அப்படின்ற ஒண்ணு ஏற்பட்டிருக்கு, பராமர்சம் ஞானமானது. சரி, ரங்கநாத சுவாமி சுவாமி, இது அந்த பராமர்சம் வந்து முன்னாடி பிரத்யட்சமான ஞானம் வந்து மெமரியில இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கணுமா? பிரத்யட்சம் மெமரியில இருக்க வேண்டாம். பிரத்யட்சம் வந்து புகைய பிரத்யட்சமா பாக்குறோம். மெமரியில என்ன இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் வருது. பிரத்யட்சமா புகைய பாக்குறோம், மலையை பாக்குறோம். ஆனா என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம் இங்க என்ன இருக்கு? இந்த பராமர்சத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம், என்ன அம்சம் இருக்கு? பராமர்ச ஞானம், அந்த ஃபயர் வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது அடுத்தது. அனுமதியில நமக்கு அடுத்தது. அனுமதியில தான் நம்ம வந்து நெருப்பு பத்தியே பார்க்க போறோம். இந்த பராமர்சத்திலே ஒரு அம்சம், மறுபடியும் பராமர்சம் என்னன்னு சொல்றேன். நெருப்பை விட்டு பிரியாத அந்த குவாலிட்டி. அப்போ அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா புகைக்கு, நெருப்பை விட்டு பிரியாத தன்மை அப்படின்னு. அது கண்ணால நம்ம ஒண்ணு பாக்கலையே. கண்ணால நம்ம வந்து புகையை பார்த்துருக்கோம், மலையை பாக்குறோம். அப்ப நம்ம வேற எதையோ கிரகிச்சு வச்சிருக்கோம். அது இப்ப நமக்கு ஞாபகம் வருது. என்ன தன்மை ஞாபகம் வருது? நெருப்பை விட்டு பிரியாத தன்மை புகையில இருக்கு அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருது. அடுத்தது நம்ம அந்த இதை பத்தி பார்ப்போம். அதுதான் வந்து அந்த வெட்டு பிரியாத தன்மைன்றது என்ன அப்படின்னு அடுத்தது பார்ப்போம். ஸ்ரீரன் சுவாமி, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இது பராமர்சம்ன்றது வந்து சமவாயம் சம்பந்தமா தான், அது ஏதோ ரிலேட்டடா இருக்குமா சுவாமி? சமவாய சம்பந்தத்தோட இருக்காங்க. அதெல்லாம் சமவாய சம்பந்தம் கொடுத்துருவாங்க. அடியேன் பராமர்சம்ன்றது அப்போ அனுமானத்துக்கு சப்செக்டா இருக்காது. அனுமானத்துக்கு அனுமானத்துக்கு சப்செட். அனுமானன்றது வந்து அனுமதி. கொஞ்சம் அனுமான்றது நம்ம டோட்டல் நாலேஜ் நம்ம கிரகிச்சு வச்சுட்டு இருக்கிறது ஏற்கனவே. அதுல ஒன் டூல் இஸ் பராமர்சம் அப்படின்னு வச்சுக்கலாமா? என்ன டோட்டல் நாலேஜ்? அனுமானம்னு நம்ம நிறைய விஷயத்துல கிரகிச்சு வச்சிருப்போம், அனுமானம் பண்ணி வச்சிருப்போம். காத்து நம்ம மேல பட்டா எவ்வளவு படுறதோ அதுக்கு வேகம் என்ன அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல, அது எல்லாமே நம்ம வந்து இப்போ பட்சம் தான். நம்ம எல்லாமே அதை பத்தி விசாரம் தான் பண்ண போறோம். இப்போ காத்து நம்ம மேல வேகமா பட்டா நமக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்றதும் அதுவே வந்து ஒரு அனுமதி தான். அது நம்ம இன்ஃபர் பண்றோம் இல்லையா? இப்போ எல்லா இன்ஃபரன்ஸ் பத்தி தான் பேச்சு. ஒவ்வொரு இன்ஃபரன்ஸுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஸோ சப்செட் அது மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு தனித்தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நாள்லயே 1000 இன்ஃபரன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? 1000 இன்ஃபரன்சஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு நாள்லயும். ஸோ ஒவ்வொரு இன்ஃபரன்ஸுக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இன்ஃபரன்ஸுக்கும் என்ன தாட் ப்ராசஸ், ஏன் நம்ம why did we arrive at that inference? சரியா? இப்ப நம்ம என்ன இங்க இன்ஃபர் பண்றோம்? அனுமதி. இன்னொன்று டேர்ம்ஸ் எல்லாருமே கரெக்டா இருக்கும். டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா அனுமதி அப்படின்றது அந்த ஃபைனல் நாலேஜ். அனுமதின்றது என்ன அறிவு? இங்க கடைசி நம்ம ஏற்படக்கூடிய அறிவு நமக்கு என்ன? இங்க அனுமதின்ற என்ன அறிவு? இந்த உதாரணத்துல பராமர்சமா சுவாமி? பராமர்சம் அனுமானமா? கடைசி நமக்கு ஏற்படக்கூடிய அனுமதி ஃபைனல் நாலேஜ் இங்க என்ன? மலையில் நெருப்பு இருக்கு
புகை கிடையாது, மலையில் நெருப்பு இருக்கு. இதான் அனுமிதி. எல்லாரும் இந்த டேர்ம்ல கான்ஸ்டன்ட், அவங்களோட யூசேஜும் கான்ஸ்டன்டா இருக்கட்டும், அப்பதான் கேள்விகளும் என்னால ஒழுங்கா பதில் சொல்ல முடியும். ஸோ அனுமிதி அப்படின்றது ஃபைனல் நாலேஜ். இங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மலையில் நெருப்பு இருக்கு, அதுதான் அனுமிதி. அதுக்கு காரணம் என்ன? எப்படி நம்ம தெரிஞ்சுட்டோம்? ஏன்னா அதுக்கு முன்னொடியில நமக்கு ஒரு பராமர்ஷன்ற ஞானம் ஏற்பட்டிருக்கு. பராமர்ஷன்ற ஞானம்னா என்னது? புகையானது மலையில இருக்கு, அது மட்டும் கிடையாது, அது நம்ம கண்ணு தெரியாது. நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில் இருக்கின்றது அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், குழந்தை இருக்கு, குழந்தை மலைக்கு மேல புகையை பார்க்குமா? பார்ப்போம். ஆனா அதுக்கு தெரியுமா உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு? அதுக்கு தெரியல. ஆனா நமக்கு மட்டும் தெரியுது உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு. நமக்கு அந்த அனுமதியை நமக்கு ஏற்படுறது இல்லையா? அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம குழந்தைய காட்டும் நம்ம அதிகமா ஏதோ கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். என்ன கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம்? அந்த மலை, அது அந்த புகையானது நெருப்பு விட்டு பிரியாது அப்படின்னு தன்மையை கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீதரன் சுவாமி. சோ இந்த மலை நெருப்பை விட்டு பிரியாதது புகைன்னு முன்னாடி தெரிஞ்சு வச்சு கொண்ட ஞானத்துக்கு ஸ்மிருதின்னு சொல்லலாமா? ஸ்மிருதியே தான், ஸ்மிருதியே தான். ஸ்மிருதின்றது வந்து முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துக்கணும், அதே நமக்கு இப்ப ஞாபகமா இருக்கு. சரி, அப்ப என்ன முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? அதுதான் வியாப்தி ஞானம் அப்படின்னு பெயர். வியாப்தி அப்படின்றது வந்து விட்டு பிரியாத தன்மை. இது வந்து எது? அந்த புகையினுடைய ஒரு தன்மை. வியாப்தி அப்படின்றது புகையினுடைய ஒரு தன்மை. எத்திர எத்திர புகை தத்திர தத்திர நெருப்பு. சம்ஸ்கிருதம் இங்கிலிருந்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். சரியா? அப்படின்றது வந்து நம்ம சட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து நம்ம நெருப்பை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இங்க தாத்பரியம் என்ன அப்படின்னா, புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்ற இடத்துல தாத்பரியம். இப்போ நெருப்பை விட்டு பிரியாத தன்மை அப்படின்றது புகையுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதெல்லாம் மனசுல வாங்கிட்டீங்களா? புகையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது. இதுக்குதான் வியாப்தி அப்படின்னு பெயர். சரியா? நெருப்பை விட்டு பிரியாத தன்மை. இப்ப நம்ம முன்னாடியே நிறைய இடங்கள்ல புகையை நெருப்பையும் சேர்த்து சேர்த்து பார்த்துருக்கோம். இப்ப நம்ம என்ன கிரகிச்சு வச்சிருந்தோம்? நமக்கு ஒரு நாள் திடீர்னு தோன்றது, நெருப்பை விட்டு புகையானது பிரியாது அப்படின்னு நமக்கு தோணி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நம்ம எரிமலையுடைய காலுக்கு போறோம். அதனுடைய மேல முகட்டுல நம்ம புகையை பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? புகையானது நெருப்பை விட்டு பிரியாது. அப்படிப்பட்ட புகை மலையில இருக்கு அப்படின்னு, மலைக்கு மேல புகை இருக்குன்னு கணக்கு தெரியுது. புகையானது நெருப்பை விட்டு பிரியாது முன்னாடி கிரகிச்சு வச்சுட்டு ஞாபகம் வருது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப பராமர்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? அடுத்த நொடியே நமக்கு என்ன அனுமதி ஏற்படுது. என்ன அனுமதி? அனுமதினா என்னது? இப்போ இங்க நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன நாலேஜ் இங்க கடைசியில அனுமதி அப்படின்றது மலை நெருப்பை உடையதுன்றது. மலையில் நெருப்பு இருக்கு அப்படின்றது இங்க அனுமதி. சரி, அடுத்தது வியாப்தி. வியாப்தி என்பது புகையினுடைய தன்மை. இதுவெல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வியாப்தின்றது வந்து புகையுடைய தன்மை. இப்ப பராமர்சம் அப்படின்றது என்னன்னா, வியாபியம் பட்சத்தில் உள்ளது என்ற ஞானம். முன்னாடி சொன்னதுதான் நம்மளுடைய மறுபடியும் ரிப்பீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னும் மனசுல பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ வியாபியம் அப்படின்னா அந்த புகை தான் இங்க வியாபியமாக இருக்கு. புகைன்றதுதான் வியாபியமாக இருக்கு. எது வந்து விட்டு பிரியாமல் வியாபியத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சப்செட் சூப்பர் செட் தான். 10 இடத்துல புகை இருக்கு, 15 இடத்துல நெருப்பு இருக்கு. இதுதானே? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா நெருப்பு இருக்கும். அப்படின்னா புகையானது சப்செட் இல்லையா? புகை இருக்கக்கூடிய இடமானது சப்செட்டா இருக்கும். இன்னும் சுலபமா வச்சுக்கலாமே, இப்படி வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு லா அப்ளை ஆகுமோ, எங்கெங்கெல்லாம் ஸ்டேட் லா அப்ளை ஆகுமோ அங்க ஃபெடரல் லாவும் அப்ளை ஆகும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஎன் வந்து வியாபியம், இந்தியா வந்து வியாபகம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? எங்கெங்கெல்லாம் இது இருக்குமோ அங்கெல்லாம் இது அப்ளை ஆகும் அப்படின்னு. ஆனா ரிவர்ஸ் சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இந்தியன் லா அப்ளை ஆகுமோ அங்கெல்லாம் டிஎன் லா அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிஎன் லா இருக்கோ அங்கெல்லாம் ஃபெடரல் லாவும் அப்ளை ஆகும், இந்தியன் லாவும் அப்ளை ஆகும்
அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பா அது வியாபகம். வியாபகமா இல்லாம போனா கூட அட்லீஸ்ட் இதோட சப்செட்டாக இருக்காது. அதோடைய பவுண்டரி வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுவா தான் இருக்குமே ஒழிய லெஸ் than திஸ் பவுண்டரியாக இருக்காது. அதனால புகை அப்படின்றது வந்து வியாபியமாக இருக்கு. அப்படிப்பட்ட வியாபியமானது மலையின் மேல இருக்கு அப்படின்னு உடனே நம்ம சட்டுன்னு அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ வியாபகமும் அங்க இருக்கு. இது ஓகேவா? அப்போ வியாபியம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல சப்செட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க கண்டிப்பா சூப்பர் செட் இருக்குமா இருக்காதா? ஆனா சூப்பர் செட் இருக்கிற இடத்துல சப்செட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளவுதான் கான்செப்ட் இங்க சொல்றது. இப்போ வியாபியம் சப்செட். இப்ப சப்செட் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க சூப்பர் செட் இருக்கணுமே, இதுதான் அனுமானம். சோ நம்ம சப்செட்டை அந்த புகையை பார்க்கிறோம், அது சப்செட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டோம், அதனால அங்க சூப்பர் செட் இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம். அடுத்தது அதான் பராமர்சம். வியாபியம் பட்சத்தில் உள்ளது என்றதான் ஞானம். சரி, பட்சம்னா என்ன? பட்சம்னா நம்ம பார்க்கக்கூடிய உதாரணத்துல மலை இருக்கு இல்லையா, அதுதான் பட்சம். சரி, பட்சம் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன்னா, நம்ம எந்த இடத்துல சாத்தியம் நம்ம இருக்குன்னு ஸ்தாபிக்க போறோமோ, எதை அறியறோமோ, அதுதான் பட்சம். நம்மளுடைய உதாரணத்துல பர்வதம், மலை பட்சம். நெருப்பு சாத்தியம், புதுசா அதை பத்தி தானே தெரிஞ்சுக்க போறோம். மலையில நெருப்பு இருக்குன்னு புதுசா தெரிஞ்சுக்க போறோம். நெருப்பு சாத்தியம். சரியா? பட்சம், மலை, நெருப்பானது சாத்தியம். அப்புறம் சரி, அனுமானத்தினுடைய கிரமம் என்ன? நம்ம இது புகையானது வியாபியம், அது சப்செட், அது வந்து அதை விட்டு நெருப்பானது பிரியாது அப்படின்னு நம்ம எப்படி முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சபக்ஷம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. சபக்ஷம் அப்படின்னா எவ்விடத்தில் சாத்தியம் இருக்கு என்று காணப்பட்டிருக்கோ அதுதான் சபக்ஷம். நம்மளுடைய உதாரணத்துல நம்ம என்ன பண்றோம், பர்வதத்துல நெருப்ப சாதிக்க பார்க்கிறோம். பர்வதம்ன்றது பட்சம், சாத்தியம் என்னது, இங்க எது சாதிக்கப்படுறதோ, எது புதுசாக அறியப்படுறதோ அதுதான் சாத்தியம். நம்மளுடைய உதாரணத்துல எது சாத்தியம்? நெருப்பு சுவாமி. நெருப்பானது சாத்தியம். எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாரும் இதை ஃபாலோ பண்றீங்களா? நெருப்பானது சாத்தியம். சரியா? இப்போ சபக்ஷம்னா என்னன்னா, எந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நெருப்பை பார்த்துருக்கோமோ, சரியா, அதுதான் சபக்ஷம். இந்த மாதிரி சபக்ஷங்கள் பல இருக்கும். மடப்பள்ளியில நம்ம பார்த்துருக்கோம், புகை நெருப்புலாம் சேர்த்து பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல சத்வாலகான்னு ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவார் சாஸ்திரத்துல. அது என்ன உதாரணம், அந்த காலத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நார்ச்சந்து. ஸோ நார்ச்சந்தில் ஒருவேளை புகை கூட்டிய பண்ணியிருப்பாள என்னன்னு சரியா தெரியல. அது ஒரு உதாரணமா சொல்லுவார். மடப்பள்ளி ஒரு உதாரணம். அதே போல சத்வாலகா, சாத்வாலகா, சாத்வாலகா, நார்ச்சந்தையும் ஒரு உதாரணமாக சொல்லுவார். ஆக இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம், நெருப்பை பார்த்திருக்கோம், கூட சேர்ந்து நம்ம புகையும் பார்த்திருக்கோம். சபக்ஷத்தில் புகையை கண்டு வியாப்தி ஞானம் ஏற்படுகிறது. சபக்ஷத்தில் நான் ஏகவச்சனம் பிரயோகம் பண்ணிட்டேன், அது பகுவச்சனாத்மா கூட வச்சு, அதாவது சீயிங் ஸ்மோக் இந்த சபக்ஷாஸ். இது வந்து இது ஒரு இடத்துல பார்த்தா போதுமா, ஒரு இடத்துல பார்த்தா போதுமான்னு எதை மீன் பண்றோம்னா என்ன பார்க்கணும், ஒரு இடத்துல நெருப்பையும் புகையும் ஒரு இடத்துல சேர்த்து பார்த்துருக்கோம், இது போதுமா? புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதுமா? இல்லையே, இது போற மாதிரி தெரியலையே, ஒரு 10-15 இடத்துலயாவது பார்க்க வேண்டாமா அப்படின்னா, சரி 10-15 இடம் போதுமா அப்படின்னு கேள்வி வரும். 100 இடம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அடுத்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விசாரம் இருக்கும். சரி, எங்க கடைசியில் நம்ம எப்போ கெயின் பண்றோம், என்ன கெயின் பண்ணணும்னா அந்த வியாப்தி ஞானத்தை கெயின் பண்ணணும். வியாப்தி ஞானம்னா என்னது? புகை 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 இருக்கிறதா சொல்ல வியாப்தி ஞானம். புகை புகை வந்து நெருப்பு விட்டு பிரியாத, சாரி, புகை நெருப்பு விட்டு பிரியாத இருக்கிறது தான் வந்து வியாப்தி ஞானம். அப்படின்றது வியாப்தி, அது அறியறது வியாப்தி ஞானம். புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்றது, அதுதான் வியாப்தி, அது தன்மை, புகையினுடைய தன்மை, அதை நம்ம அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து மடப்பள்ளியில ஒரு நாள் ஒருத்தர் பார்த்துட்டார், புகையை நெருப்பு சேர்த்து பார்த்துட்டார், உடனே அவர் தோணிடுமா புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு தோணிடுமா? சரி, அப்போ தோணாது. ஒரு வாரம் அவர் மடப்பள்ளியில போய் தலிகை பண்றார், அவர் பார்த்துட்டார். சரி, இதையும் ஒரு வாரத்துக்கு தோணணுமா? 5 நாள்ல தோணக்கூடாதா? 10 நாள்ல தோணாதா?
எங்க இது அதுக்குன்னு சொல்ல ரிசர்ச் எல்லாம் இருக்கு. சோ எப்போ நமக்கு தோண வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து எப்பயோ சபக்ஷத்துல வந்து சில சபக்ஷங்கள் சில பேருக்கு ஒரே ஒரு பட்சத்துல பார்த்தா கூடயோ ஒரு சபக்ஷத்துல பார்த்தா கூடயோ என்ன தோணும், புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்றது தோணி போயிடும். சரியா? அப்போ சபக்ஷத்துல புகையை கண்ட பிறகு ஞாப்தி ஞானம் நமக்கு ஏற்படுறது, புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு. இப்ப நம்ம பர்வதத்துக்கு வரும். பர்வதத்தில் புகையை கண்டு வியாப்தி ஸ்மரணம் ஏற்படுகிறது. இப்ப புரியுறது இல்லையா? நமக்கு இப்போ ஸ்மரணம் ஏற்படுறது, ஞாபகம் ஏற்படுறது. அதற்கு பிறகு பராமர்சம் ஏற்படுறது. பராமர்சம்ன்றது என்னது? அது ஒரு ஞானம். என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அந்த ஞானத்துல, பராமர்சத்துல என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு? அடியன் பிரத்யக்ஷமும் வியாப்தி ஞானமும் சார். பிரத்யக்ஷம், வியாப்தி ஞானம். என்ன பிரத்யக்ஷம்? பிரத்யக்ஷம் கண்ணால அந்த புகை இருக்கிறத பார்க்கிறான். அதுக்கப்புறம் அது வியாப்தி ஞானமும் இருக்கு. புகை நெருப்பு இருந்தாதான் புகை இருக்கும் அப்படிங்கிற அந்த ஞானமும் இருக்கு. அதனால அது ரெண்டும் சேர்ந்து ஆகையால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து மொத்தமா சேர்த்து பராமர்ச ஞானம். நெருப்பை விட்டு பிரியாத புகை இந்த மலையின் மேலே இருக்கு. சரியா? இதான் அந்த மொத்தமான அந்த பராமர்ச ஞானம். ஸ்ரீரன் இப்ப பராமர்சமும் வியாப்தி ஞானமும் ஒண்ணு. வியாப்தின்றது வந்து அது ஒரு காம்போனன்ட். அந்த பராமர்சத்தினுடைய வெறும் வியாப்தி ஞானத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு தான். அது தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இப்போ புகை வந்து நெருப்பை விட்டு பிரியாது. ஆகையினால இந்த மரத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சம்மந்தம் இருக்காது இல்லையா? சோ மரத்துக்கு வந்து புகையை பார்த்தா தான் அப்ப ரிலேட் பண்ண முடியும். மலையில நம்ம ரிலேட் பண்றோம். மலையில வந்து அப்படிப்பட்ட புகையானது இருக்குன்றதுனால மலையில அதுக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ வியாப்தின்றது ஒரு காம்போனன்ட் பராமர்சத்துல. அதனால அப்போ பராமர்சத்துக்கு பிறகு என்ன காயத்ரி மாமி? இந்த பராமர்சத்துக்கு பக்ஷமும் ஒரு காம்போனன்ட் ஆகும். ஆமா, மலையும் காம்போனன்ட் தான். கரெக்ட். அப்போ எதெல்லாம் நம்ம அதனாலதான் நம்ம மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? முன்னாடி நம்ம மலையை பத்தியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். மலையானது எப்படி இருக்கு அப்படின்னா நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையின் மேலே இருக்கு. அதனாலதான் அடுத்த க்ஷணத்துல நம்ம மலையில நெருப்பு இருக்கு அப்படின்றது தெரியறது. நமக்கு வந்து மரத்துல விருட்சத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தோணலையே. ஏன்னா நம்ம விருட்சத்துக்கும் புகைக்கும் நம்ம சம்மந்தத்தை பார்க்கவே இல்லையே. எங்க இருந்து புகை வருதோ அந்த இடத்து அது வந்து பக்ஷமா நம்ம வந்து சொல்றோம். ஆமா, அதான் பக்ஷம். கரெக்ட். அதனால அந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கடைசியில நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பராமர்சம், அனுமானம், அனுமிதி ரெண்டு டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா? அனுமிதினா அந்த ஃபைனல் நாலேஜ். என்ன நாலேஜ்? அது மலையில நெருப்பு இருக்கு, அதுதான் அனுமதி. அதுக்கு என்ன காரணமோ அதான அனுமானம் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கருவிதான். எதிரில குடம் இருக்கு அப்படின்னா அந்த பிரத்யக்ஷ நாலேஜுக்கு என்ன கருவி அப்படின்னு பார்த்தோம்? கண்ணுதான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுதான் அந்த நாலேஜை ஏற்படுத்துறது. இப்ப நமக்கு என்ன நாலேஜ், எந்த கருவியானது மலையில நெருப்பு இருக்கு அப்படின்ற நாலேஜை ஏற்படுத்தி இருக்கு? இதுல அது ஒரு ஆச்சரியம். ஒரு நாலேஜே இன்னொரு நாலேஜை ஏற்படுத்தி இருக்கு. பிரத்யக்ஷத்துல என்ன இருக்கு? நம்மளுடைய கண்ணானது ஒரு நாலேஜ் ஏற்படுத்தி இருக்கு. இங்க ஒரு நாலேஜே இன்னொரு நாலேஜ் ஏற்படுத்தி இருக்கு. கடைசியில ஏற்படுற நாலேஜ் என்ன? மலையில நெருப்பு இருக்கு அப்படின்ற அறிவு. அந்த அறிவை ஏற்படுத்துறதுக்கு என்ன பயன்பட்டிருக்கு? இங்க முன் க்ஷணத்துல என்ன இருந்திருக்கு? அதுதான் காரணம் அப்படின்றது. கருவின்றது முன் க்ஷணத்துல இருக்கிறதுதான கருவி. முன் க்ஷணத்துல நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? பராமர்சம்ன்ற ஞானம் தானே. புரியுறதா? இதை கொஞ்சம் இன்டர்லைன்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை கேட்டாதான் அது மனசுல ஏறும். ஆக அனுமதி அப்படின்ற ஞானம் அது ஏற்படுவதற்கு அனுமானம், பராமர்சம் அதுதான் கருவி. ஆக பராமர்சம் தான் அனுமானம். பராமர்சம் ஒரு நாலேஜ், அதுதான் இன்னொரு நாலேஜ் நமக்கு ஏற்படுத்துறது. சரியா?
புகையோட இருப்பு பத்தி ஒண்ணும் சொல்லலையே. இருக்குன்றது கிராண்டடுக்கு எடுத்துட்டோம். ஆனா அது காரணத்துல அதை ஒண்ணு சேர்க்கவே இல்லையே. கிராண்டடா அதாவது பராமர்சம் தெரிஞ்சுக்கிறோம். சுவாமி இப்போ புகை இருக்குன்றத கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து இந்த பராமர்சம் அப்படின்ற இடத்துல இப்போ எவ்வளவு காம்பனன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. புகை மலையில இருக்கு அப்படின்றது அது ஒரு பிரத்யக்ஷ ஞானம். சரி ஒரு நாலேஜ் தான். கடைசி இந்த நாலேஜ் தான் அடுத்த ஒரு நாலேஜை இன்டியூஸ் பண்ண போறது. அது நம்ம இடத்துல அது ஏற்படுத்த போறது. சரியா? ஆனா வெறும் பிரத்யக்ஷம் மட்டும் இங்க போறாது. குழந்தை கூட பார்க்கும். குழந்தை கூட என்ன பண்ணும், மலைக்கு மேல புகை இருக்கு அப்படின்ற பிரத்யக்ஷம் அதுக்கு குழந்தைக்கும் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன மிஸ்ஸிங், இந்த வியாப்தி ஞானம் அப்படின்ற காம்பனன்ட் அதுகிட்ட இல்ல, அந்த குழந்தை கிட்ட. அதனாலதான் அந்த குழந்தை வந்து நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல அடுத்தது. ஆனா இன்னொருத்தர் வந்து அனுமானம், அவருக்கு அனுமதி ஏற்படுறது, அவருடைய நாலேஜ் வந்து ஃபுல்லா இருக்கு. அவர் நாலேஜ் வந்து வெறும் புகையானது மலையில இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லாம் இன்னொரு காம்பனண்ட்டும் வேண்டி இருக்கு இல்லையா, அதுவும் அவர் வந்து அதுவும் அங்க இன்கார்பரேட் அந்த அடங்கி இருக்கு அந்த நாலேஜ்ல. என்ன ஆஸ்பெக்ட், இன்னொரு ஆஸ்பெக்ட் நெருப்பை விட்டு பிரியாதது புகை அப்படின்ற ஆஸ்பெக்டும். ஸோ மொத்தமா சேர்ந்து ஒரு நாலேஜ் ஏற்பட்டிருக்கு. யார் இந்த பெரியவர் பாக்குறவருக்கு நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில் இருக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரா. இது ஒரு நாலேஜ். இப்போ இது இந்த நாலேஜ்னால அடுத்த க்ஷணம் இன்னொரு நாலேஜ் ஏற்படுறது அவருக்கு, மலைக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு நாலேஜ் ஏற்படுறது. இப்ப இந்த வாசிக்குரியர் தான் பிரத்யக்ஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணை திறந்து அதுல ஒரு நாலேஜ் நமக்கு ஏற்பட போறது. அங்க நாலேஜ் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். ஏன்? கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் தொடர்பு இருக்கிறபடினால, அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு நாலேஜே இன்னொரு நாலேஜை ஏற்படுத்துறது. பராமர்சம்ன்றது ஒரு நாலேஜ், அந்த அனுமதின்ற ஒரு நாலேஜை ஏற்படுத்துறது. மியூட் ஆயிருக்கீங்க. பராமர்சம்ன்ற நாலேஜுக்கு வியாப்தி என்ற நாலேஜ் இருந்தாதான் வரும் அப்படியும் எடுத்துக்கலாம். தாராளமா கொள்ளலாம். முன்னாடியே வியாப்தியை தெரிஞ்சிருந்தாதான் அப்பதான் பராமர்சம்ன்ற நாலேஜே வரும். அதுதான் இந்த ப்ராசஸ். முதல்ல வந்து அவன் நிறைய பட்சங்களை பார்க்கறான். அவனுக்கு அந்த வியாப்தி ஞானம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துக்கு போறான். வியாப்தி ஸ்மரணம் ஏற்படுறது. ஸோ வியாப்தி ஸ்மரணம் பிளஸ் பிரத்யக்ஷம் கம்பைன் ஆகி பராமர்சம், அதுக்கப்புறம் அனுமதி அப்படின்றது ஏற்படுறது. ஒரு கிளாரிபிகேஷன் சுவாமி. இப்ப வியாப்தி ஞானம்ன்றது இந்த இடத்துல வந்து புகை இருக்கிறது, புகை நெருப்பை விட்டு பிரியாதுன்னு, அதான் வியாப்தி இல்லையா? வியாப்தி. ஆக வியாப்தி அப்படின்னாலே அது வந்து புகையினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன தன்மை அப்படின்னா நெருப்பை விட்டு பிரியாத தன்மை, அதான் வியாப்தி. இந்த வியாபகம் வியாபியம் அதெல்லாம் அந்த சப்செட் சூப்பர் செட்ல இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்செட் இருந்தாலே கண்டிப்பாக சூப்பர் செட் இருக்கும் அப்படின்றது அந்த இதனுடைய அண்டர்லைன் கான்செப்டே அதுதான், அனுமானம் அப்படின்றதுல. வியாபியம் வியாபகம் சப்செட் சூப்பர் செட். சரி, இது இன்னொரு தடவை கேட்கலாம்னு தோன்றது. இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது அப்புறம் அந்த சயோகம், இந்த விசேஷம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஸோ எப்படி நம்ம விசேஷத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. சரி சரி, அடுத்தது நம்ம அதுக்கு மேல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.